வணக்கம். இது உங்கள் கற்பி துவாரகா சாமிநாதன். இன்றைக்கு நாம பேச இருப்பது என்னன்னா, தாயை பற்றி. தாய்க்கான கடன் ஏன் செய்யணும், அது ஏன் அந்த கடமை நம்ம முழுசா ஆற்றணும், தாயின் கடமை ஏன் நம்மளுக்கு அதீதமா சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஒரு சின்ன விளக்கம் மூலமா நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம யாரையாவது கிள்ளணும்னு வச்சுங்களேன், அந்த வலியை 50 டெசிபல் அளவுல அளவிடுறாங்க. ஆனா தாய் குழந்தையை பிரசவிக்கும் போது அந்த இடுப்பெலும்பு நகர்ந்து அது என்ன ஆகுது அப்படின்னா, அப்படியே ஒரு 5000 டெசிபலுக்கு மேல ஒரு வலியை தந்து, உயிர் போற வலி, உயிர் போய் மீண்டு வருகின்ற வழி என்று டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அப்படிப்பட்ட வலியை தாங்கி நமக்கு குழந்தைய பிரசவித்து தருபவள் தாய். அவ சுகமா அனுபவிக்கிறா. அந்த உயிர் போற வலியை தாங்கி இப்படி நம்மளை பிரசவித்ததுனால அந்த கடனுக்கும் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் தன் இரத்தத்தையே பாலாக கொடுப்பதற்கும் நாம் நன்றி கடன் செலுத்தியே ஆக வேண்டும். அதனால தாய்க்கான கடனை, தாயை பார்த்து கொள்வதில், தாய்க்கு சிரமம் வராம இருக்கிறதுல இந்த கடன் செய்யறது முக்கியமானது. மற்ற யாருக்கு கடன் செய்யலைனாலும் பரவாயில்ல, ஆனா தாயை பார்த்து கொள்ளாமல் தாயை உதாசீனப்படுத்துவது தவறு அப்படிங்கிற இந்த கருத்து மூலம் இதை தெரிவித்துக் கொள்கிறோம். இதை நண்பர்கள் பார்த்து தொடர்ந்து கற்பிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.